ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பிரியாணி அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மட்டன் பிரியாணி ரொம்பவே ஸ்பெஷல். நம்ம சரியான அளவுகளோட கரெக்டான மெத்தடில் பண்ணுற போது பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே சூப்பராக வரும். சரி வாங்க, இப்போ மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. இந்த பிரியாணி மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதனுடைய ரெசிபி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கடைசியாக மட்டன் 3/4 வாசி முழுகிற அளவுக்கு தண்ணி. நம்ம 4லேருந்து 5 விசில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். மட்டன் 3/4 வாசி முழுகிற அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போதும். இப்போ லைட்டாக கலந்ததுக்கப்புறமா குக்கருடைய மூடி போட்டு மூடி குக்கருடைய வெயிட் போட்டு மீடியம் ஹீட்டில் 4 விசில் வேக விட்டுருங்க. 4 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது 4 விசில் இருக்கட்டும். அவ்வளோதான். இப்போ 4 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ஸோ நம்ம பிரியாணி பண்ணுற போது 1 விசில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால் இப்போ 4லேருந்து 5 விசில் வேக விட்டுருங்க. அப்போ தான் மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய். நெய்யும் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு பிரியாணி இலை, ஒரு பீஸ் பட்டை, 5 லவங்கம், ஒரு அனாசிப்பூ, 2 மராட்டி மொக்கு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸில் 3 பெரிய வெங்காயம் நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். நம்ம 1/2 கிலோ மட்டன் பிரியாணி செய்கிறதா இருந்தால் அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் தேவைப்படும். ஸோ நான் பெரிய சைஸில் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயத்தை எந்த அளவுக்கு நல்லா மெலிசாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஸோ பிரியாணிக்கு வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கிடணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா ஒரு கலரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. ஸோ இஞ்சி பூண்டு அளந்தெடுக்கிற போது சமமாக அளந்தெடுக்காமல் கோபுரம் மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளந்தெடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறோமோ அந்தளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி அதனுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ பிரியாணிக்கு வந்து வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி வந்து குறைவாக தான் இருக்கணும். நான் பெரிய சைஸில் 3 வெங்காயம் எடுத்ததுக்கு அதுக்கு அதே சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சோம். ஸோ பிரியாணிக்கு மட்டும் ஒவ்வொரு பொருள் சேர்த்து வதக்கிற போதும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் வந்து நமக்கு டபுள் மடங்காக கிடைக்கும். இப்போ இது கூட காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். ஏற்கனவே நம்ம 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர். நம்ம ஏற்கனவே மட்டன் வேக வைக்கிற போது 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தோம்னா போதும். கூடவே கொஞ்சமாக உப்பு. அதே மாதிரி உப்பு மட்டன் வேக வைக்கிற போதே சேர்த்துருக்கோம். இப்போ வந்து குறைவாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட அப்புறமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் இதை நல்லா வதக்கிடுங்க. ஒன்ஸ் இது மாதிரி பிரியாணி மசாலா பவுடர் செஞ்சு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 5-6 மாதம் வரைக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம எப்பப்போ பிரியாணி பண்ணுறோமோ அப்போல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். நமக்கு பிரியாணி செய்கிற சிரமமே தெரியாது, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த பிரியாணி மசாலாவுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு புளிப்பில்லாத கெட்டியான தயிர் சேர்த்துடுங்க.
இது வந்து 100 கிராம் அளவு இருக்கு. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். தயிர் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு கைவிடாமல் நல்லா கலந்துட்டுட்டே இருங்க. அப்போ தான் தயிர் வந்து நல்லா க்ரீம் மாதிரி கிடைக்கும். இல்லைன்னா லைட்டாக திரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துடலாம். கூடவே பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை. நம்ம புதினா எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதில் பாதி அளவுக்கு மல்லி இலை சேர்த்தோம்னா போதும். சேர்த்துட்டு திரும்பவும் இதை லைட்டாக வதக்கிடுங்க. ஸோ பிரியாணிக்கு மட்டும் எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து வதக்காமல் இது மாதிரி தனித்தனியாக சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் பிரியாணியோட ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ புதினாவும் மல்லியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற மட்டன் பீசஸை உள்ளே சேர்த்துடலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியை தனியாக வடித்து எடுத்துட்டு மட்டன் பீசஸை மட்டும் உள்ளே சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம பிரியாணிக்கு தண்ணி சேர்க்கிற போது கலந்து கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். மட்டனை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வேக வச்சதுனால அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் கலந்து விட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் தான் 2 கப் அரிசி அளந்து எடுத்தேன். அதுக்கு வந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். நமக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியே 1.5 கப் அளவுக்கு இருக்குது. கூடவே நார்மல் தண்ணி வந்து இன்னும் 1.5 கப் அளவுக்கு கலந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ நீங்கள் மட்டன் பிரியாணி பாஸ்மதி அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசியில் செய்கிறதா இருந்தால் மட்டும் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ரெகுலராக சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற புழுங்கல் அரிசி சேர்க்கிறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சோம். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். அரிசியை 1/2 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. அப்போ தான் சாதம் நீளமாகவும் நல்லா உதிரியாகவும் இருக்கும். அரிசி உள்ளே சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா ஊற வச்சு சேர்த்துருக்கிறதுனால அதிக நேரம் கலந்துட்டுட்டே இருக்காதுங்க. அரிசி வந்து உடஞ்சி போயிடும். லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் சேர்க்க முடியாது. இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்து பண்ணாதான். இப்போ உப்பு குறைவாக இருக்குது. நான் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். லைட்டாக கலந்ததுக்கப்புறமா இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் ஒரு விசில் வேக விட்டுருங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 விசில் வந்துடக்கூடாது. கரெக்டாக ஒரு விசில் வந்து சிம்மில் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு விசில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் ஒரு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம மட்டன் பிரியாணி நல்லா கமன்னு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இது இப்போ சாதம் உடஞ்சிடாமல் லைட்டாக இது மாதிரி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், பிரியாணி கொஞ்சம் கூட குலையவே இல்லை. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான், நமக்கு இப்போது ரொம்ப டேஸ்டியான மட்டன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் கூட குலையாமல் நல்லா உதிரியாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு வந்து சைடிஷ் கூட எதுவும் தேவையில்லை. கூட கொஞ்சம் ஆனியன் பச்சடி வச்சு சாப்பிட்டாலே போதும். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ நீங்களும் இதே மெத்தடில் இதே அளவுகளோட மட்டன் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.